உலகத்தில் எவனாவது நான் ரொம்ப நல்லவன் நம்புங்க, நான் ரொம்ப நல்லவன் நம்புங்க, ஹலோ பிளீஸ், ஹலோ நான் ரொம்ப நல்லவன், எவனாவது இருக்கனா? எந்த கொம்பனாலும் குறை சொல்ல முடியாத ஆட்சியை நான் தந்து கொண்டிருக்கேன். ஆக அந்த வகையிலே நம்ம திராவிட மாடல் ஆட்சி என்பது எப்படிப்பட்ட ஆட்சி? நல்ல ஆட்சி. ஐயா அதை நாங்க சொல்லணும் ஐயா. ஐயா அது எங்க வசனம். நீங்க உங்க வசனத்தை விட்டு நாங்க பேச வேண்டிய வசனத்தை நீங்க பேசிட்டு இருக்கிறீங்க. ரொம்ப நாளா யூ சேஞ்ச் த டயலாக். நாங்க சொல்றோம் கேவலங்கட்ட, தரங்கட்ட, கேடுகட்ட, தட்டுக்கட்ட, இதுக்கு மேல வார்த்தை இல்லாத அளவிற்கு அருமையான ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. ஏன் நல்ல ஆட்சி கொடுத்தா எதுக்கு ஓட்டு காசு? இப்படிப்பட்ட அருமையான ஆட்சி கொடுக்கிற ஒரு ஆட்சி தொடர வேண்டும் என்று மக்கள் கருதுவார்களே, ஆனால் வாக்குக்கு எதற்கு காசு? இப்படிப்பட்ட ஒரு தலைவனை பார்க்க வேண்டும் என்று மக்கள் விரும்புவார்களே, ஆனால் முதல்வரோ துணை முதல்வரோ வருகிறார் என்ற செய்தியை கேட்டாலே திரண்டு மக்கள் தெருவிலே நிற்பார்கள். பூத்தட்டோடு அப்படி ஆரத்தி தட்டோடு நிற்பார்கள். அதனால் நீங்கள் வருகிறதாக செய்தியை சொன்னால் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே பெண்களிடம் போய் ஆண்களிடம் போய் 200 ரூபாய் சாப்பாடு ஒரு குவார்டர் பேசி காலையில இருந்து ரோட்ல நிக்க வச்சு, நீங்க அதுக்கு எப்ப அப்பாவும் மகன் வருவீங்கன்னு தெரியாம என் ஜனா அவசரத்துக்கு 1க்கு 2 கூட போக முடியாம இங்கிட்டு நெளிஞ்சு அங்கிட்டு நெளிஞ்சு இந்த அமைச்சர்கள்லாம் பாவம். நானே பார்த்திருக்கேன். வேர்வை இப்படி வலிச்சு இந்த துண்டு போடுறதே நெத்தி வேர்வையை துடைக்கத்தான். நின்னுகிட்டு கடைசியா வரும்போது பூத்தட்டு அதுலயும் அங்க நீங்க வர்ற தெரியாம அங்க வச்சிட்டு வந்துட்டு வண்டி வந்துருச்சுன்னு ஓடி போய் எடுத்துக்கிட்டு வந்து அதை போட்டு அந்த 200 ரூபாயை வாங்கிட்டு எங்க ஆத்தாளப்ப வீட்டுக்கு போறதுக்குள்ள படுற வாடு. ஒரு கூட்டத்துக்காவது நீங்க பேசும்போது காசு கொடுக்காம சனம் வருதா? ஏன் அந்த மூஞ்சிய பாக்குறதுக்கு விருப்பம் இல்லாம தான் அது வீட்டிலே போய் இருக்குது. திரும்ப 1000 கொடுத்து 500 கொடுத்து 200 கொடுத்து சாப்பாடு கொடுத்து கூட்டிட்டு வந்து நல்ல ஆட்சி கொடுத்தால் மக்கள் விரும்பி திரண்டு ஓடி வருவார்கள். இந்த மகராசனை பார்க்கணும், அந்த முகத்தை ஒரு தடவை பார்க்கணும் என்று மக்கள் பேரார்வப்படுவார்கள். ஆனால் அப்படிப்பட்ட தலைவர்கள் இருந்தார்கள். இப்போது எங்க இருக்கிறாங்க? நாட்டை ஆள்கிற முதல்வரையோ அமைச்சர் பெருமக்களையோ பார்க்க மக்கள் தானாக வருவதில்லை என்றால் அந்த அளவிற்கு ஆட்சியின் தரம் இருக்கிறது என்பதை என்னரும் தமிழ் சொந்தங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நான் யாரு? நான் என்ன ஆட்சி அதிகாரத்தில் இருந்தவனா? இல்ல எம்ஜிஆர் ஐயா சிவாஜி போல திரைப்பட நடிகரா? இல்ல ஐயா ரஜினிகாந்த் கமலஹாசன் போலயா? இல்ல அருமை சகோதரர் அஜித் போல என் தம்பி விஜய் போலவா? ஒன்னும் கிடையாது. நான் ஒரு சாதாரண பாமர பைய மகன், ஒரு விவசாயி மகன். என் ஆத்தாளப்பன்னு எவனும் பார்த்ததுல காட்டினா தான் இவன் தான் என்னை பெத்தவன். இங்க உட்கார்ந்துருக்க இவ யாரு? ஜமீன்தார் வாரிசா? ஒண்ணும் கிடையாது. நாங்க களை விட்டா போய் களை எடுப்போம், இல்ல கரும்பு வெட்டுவோம், இல்ல கதிர இருப்போம், இல்ல ஆடு மாடு மேய்ப்போம், தண்ணி வச்சு தவிடு வச்சு பால் வச்சு வச்சு பொழைப்போம். இந்த கூட்டத்துல இருந்து வந்தவன் 1 ரூபா காசு கொடுக்காம தன்மானத்தோடும் இனமானத்தோடும் இத்தனை மக்கள் கூடி இருக்கிறாங்கன்னா காரணம் என்ன? இந்த மகன் நமக்கானவன். இந்த மகன் நமக்காக பேசுவான். நம் வலியை நம் வேதனையை தன் மொழியில் பேசுவான். அவன் கத்துவான். வட இந்தியாவில் போய் என் தாத்தன் காமராஜன் பெருந்திரளான மக்கள் கூட்டத்தில் பேசுகிறான். அவனுக்கு இந்தியும் தெரியாது, இங்கிலீஷும் தெரியாது. தெரியுமானால் உரையாற்ற முடியாது. அவன் தன் தாய்மொழியிலே பேசுகிறான். முன்னாடி உட்கார்ந்து இருக்கிற உழைக்கும் மக்கள், அடித்தட்டு மக்கள், பாட்டாளி மக்கள், உழவர்குடி மக்கள் கைதட்டி கைதட்டி ரசிக்கிறான். அருகில் இருந்த ஒருவர் கேட்கிறார், அவர் என்ன பேசுகிறார் தெரிகிறதா? என்ன பேசுறான்னு தெரியல, ஆனால் எங்களுக்காக பேசுறான்னு தெரியுதுன்னு கைதட்டான். அப்படிதான் இங்க கூடி நிக்கிற என் சொந்தம்லாம் எனக்கானவன், என் மகன், என் அண்ணன், என் பேரன், என் பிள்ளை எனக்காக கத்துகிறான் என்ற நம்பிக்கையில் வந்து நிற்கிறார்கள்.
அத இதை சமாளிக்க முடியாம என் தம்பி சொன்ன மாதிரி எனக்கு போறியோ இல்லையோ அவனுக்கு போட்டுறாத. அதாவது எனக்கு ஒரு கண்ணு போனாலும் பரவாயில்ல, அவனுக்கு 2 கண்ணும் போயிடணும். இது எப்படி? இந்த கதை தான் இது இங்க இருக்கிறது. ஐயோ, ஏன் கேக்குறீங்க? இவங்கள மாதிரி ஒரு கொடுமைக்காரனை உலகத்திலே பார்க்க முடியாது. இதுல நம்ம ஐயா நம்ம இங்க தெருத்துறா பேசிருக்கோம்ல, தேர்தல் இங்கதானே, அவர் விழுப்புரத்துல பேசியிருக்காப்ல. நம்ம ஐயா தான் திராவிட மாடல்களினுடைய நாயகன். விழுப்புரத்துல பேசியிருக்காப்ல. என்ன பேசியிருக்காப்ல பாருங்க. துண்டு சீட்ல அவர் சீட்டு தான். நீங்க இதை பார்த்து படிக்கிறது. ஏன்னா நீங்க நம்ப மாட்டியா இருந்தாலும் ஏதோ சும்மா எங்க அண்ணன் சொல்ற மாதிரி, நான் நேத்து பேசும்போது சவர்கருங்கிற ஒரு வார்த்தையே பேசல. இவ்வளவு அறிவியல் தொழில்நுட்பம் இருக்குது, நான் பேசுறதெல்லாம் பதிவாகி உலகம் எங்கும் பரவுது. அப்படியே இந்த பிக்காலி ஃப்ராடு பயலுக சவர்கரை புகழ்ந்தன அந்த காணொலியோட வெட்டி அனுப்பணும் காவாலி பயல. அது ஒரு அப்படியே வருது. 60 வருஷமா இதே பொய் தாங்க, இதே ஃப்ராடு, இதே பித்தலாட்டத்தனம். ஒரு இடத்துல கூட உண்மை பேசினது இல்ல. அவங்க ஒண்ணு கூட உண்மை பேசினது இல்ல. இப்படியே பொய்யவே உண்மை என்று கட்டமைச்சு நம்ப வச்சு காலத்தை ஓட்டிட்டான். இப்ப என்ன தெரியுமில்ல, எல்லா எலியும் திரண்டு வந்து ஒரு புலி கிட்ட சிக்கிக்கிட்டது. ஓரமா உட்காரு. ஒரு கேள்விக்கு பதில் இல்ல. பெரியார் யார் தெரியுமா? யார் பெரியார் தெரியுமா? பெரியார் யார் தெரியுமா? அதான் கேக்குறேன்னு சொல்லு. எந்த யார் பெரியார் தெரியுமா? டேய் சவுண்ட குறை சொல்லு, எனக்கு தெரியல சொல்லு. யாரு பெரியார்? யாருதான் பெரியார் சொல்லு. யாருதாப்பா? அது ஒரு அழுகுன ஊசி போன வெங்காயம் பாது. அது வச்சு குழம்பு வைக்க முடியாத, போட்டா முளைக்கவும் செய்யாத, அது ஒண்ணும் செய்யுது. தம்பி, நீ பெரியார படம் பார்த்து கதை சொல்ற, நான் படிச்சுட்டு பேசுறேன். அவர் பேசினதை எழுதினதை எடுத்து பேசுறேன். நான் பேசுறேன், அதுல தவறு இருந்தா நீ மறுத்துத்தான் பேசணும். விளங்குதா? இப்ப பாருங்க, ஒன்னொன்னா சொல்றேன் பாருங்க. திராவிட மாடல், நாங்கள் தமிழர்கள், இது தமிழர் நாடு, தேசம் தமிழ் தேசம், என் உடன் பிறந்தார்களே விளங்கணும். நீ ஓட்டு போடு போடாம போ, அது வேற. ஆனா நீ தெரிஞ்சுக்கணும். இங்க பாரு, இது தேசம் தமிழ்நாடு, தமிழ் தேசம். இங்கு வாழ்கிற மக்கள் இவர்களுக்கென்று மொழி, கலை, கலாச்சாரம், பண்பாடு, வழிபாடு, பொருளாதார மேம்பாடு, பெண்ணிய உரிமை, காடு இதெல்லாம் இருக்கு பாரு. பொருளாதார வளர்ச்சி, தொழில் வளர்ச்சி, காட்டு வளம், கனிம வளம், கடல் வளம், மலை வளம், மணல் வளம், மண் வளம், இவற்றையெல்லாம் காப்பது. கல்வி, கல்விக்கேற்ற வேலை, வேலைக்கேற்ற சம்பளம், அதை கொண்டு வாழ்கிற பெருமை மிக்க வாழ்வு. இப்படி ஒரு அரசியல் இருக்கு. சமூக நீதி, சாதி மத ஏற்றத்தாழ்வுகள் இல்லாது, இந்த மது மத போதை இல்லாது, தீண்டாமை இழிவு, சாதிய கொடுமை இல்லாத ஒரு சமூக கட்டமைப்பு. இதுக்கு ஒரு அரசியல் இருக்கு. இந்த அரசியல் தமிழ் தேச அரசியல், தமிழ் தேச அரசியல். இதனுடைய கனவு என்ன? பசி, பஞ்சம், ஊழல், லஞ்சம், கொலை, கொள்ளை, சாதிய இழிவு, தீண்டாமை, அடக்குமுறை, ஒடுக்குமுறை, பெண்ணிய அடிமைத்தனம், மது மத போதை, பாலியல் வன்கொடுமை, இது ஏதுமில்லாத புதிய ஒரு தேசம். அது மக்கள் புரட்சியால் உறுதி செய்வது. இது ஒரு கனவு. இது போல திராவிடம் என்றால் என்ன? தமிழ் தேசம் பாசிசம், தமிழ் தேசம் செப்பரேட்டிசம், தமிழ் தேசம் ஆன்டி நேஷனலிசம். யா, ஐ அக்ரி இட். இதே மாதிரி நாங்க இத்தனை பசங்களா இருக்கும் போது ஐயா நடிகர் NT ராமாராவ் தெலுங்கு தேசம் ஆரம்பிக்கும் போது எங்க ஓரமண்ணு விரல சூப்பிக்கிட்டு இருந்த? ஹலோ ஹலோ டிராவிடன்ஸ், இங்க வாங்க. எங்க போய் விரல சப்பிக்கிட்டு இருந்த?
அந்த தெலுங்கு தேசம் பேசியவனை ஏன் செப்பரேட்டிஸ்ட், சாவனிஸ்ட், இந்த ஆன்டி நேஷனலிஸ்ட் எல்லாம் எதுக்கு பேசாம எங்க போய் படுத்திருந்த? இந்த எல்லா பயலும் அந்த தெலுங்கு தேசத்தோட கூட்டணி வச்சு ஏன் நக்குன? ஏன் பதவியை நக்குன நீ? டேய், நான் தமிழ் தேசம் பேசுறது பிரிவினைவாதம்னா அதுக்கு என்னடா பேரு? அதுக்கு என்ன பேரு? அயோக்கிய பயல், அடிச்சு அடியில செவில் வீங்கி போய்த்திர. நீ பதில் சொல்லிட்டு போ. எங்கிருந்து வந்தது திராவிடம்? திராவிடம் என்றால் என்ன? என்ன? நாங்கள் தமிழர்கள் தமிழர்கள். உனக்கு என்ன பிரச்சனை? உனக்கு என்ன பிரச்சனை? உனக்கு என்ன பிரச்சனை? அவன் மலையாளியாக, அவன் கன்னடனாக, அவன் தெலுங்கனாக, அவன் மராட்டியனாக, அவன் பீகாரியாக, அவன் குஜராத்தியாக, அவன் போஜ்பூரியாக, அவன் மணிப்பூரியாக அவன் இருக்கும் போது நான் மட்டும் எதற்கடா திராவிடனா இருக்கணும்? பதில் சொல்ற. எதற்கு? பதில் எவன்கிட்ட இருக்கு? யார்கிட்ட இருக்கு? அறிவார்ந்த தமிழ் சமூக தம்பி தங்கைகளே, திராவிடம்ங்கிறது ஒரு கட்டுக்கதை, ஒரு ஃப்ராட் ஸ்டோரி. ஒண்ணுமே கிடையாது. நம்ப வைத்த ஒரு போலி கோட்பாடு. எப்படி இந்தியான்னு ஒரு நாடு இல்லை உருவாக்கப்பட்டதோ அப்படி திராவிடம்ங்கிறது ஒண்ணும் கிடையாது. இத நம்ப வச்சிட்டான். பார்ப்பன எதிர்ப்பில் திராவிட இருப்பை கட்டமைத்தார்கள் இவர்கள். நன்கு கவனிச்சுக்கணும். திராவிடம் அதன் இருப்பு என்பதே தமிழர் அல்லாதவோர் வசதியாக வாழவும் ஆளவும் கொண்டு வரப்பட்ட ஒரு கோட்பாடு. இது என் தலைவன் மீது, என் தமிழ் மீது, என் தாய் மீது சத்தியம். என்னை எதிர்ப்பவன் எவனா? மான தமிழச்சி மார்ல பால் குடிச்ச ஒரு மகன் என்னை எதிர்ப்பான என் பக்கத்துல நிற்பான். எங்க பாட்டன் மானமரவன் மருதிருவர் அறைகொள் விட்டான்டா. எவனுக்கு ஐரோப்பிய ரத்தம் ஓடலையோ அவன் என்னோட வான்னா, அதே மாதிரி எவனுக்கு அந்நிய ரத்தம் ஓடாமல் அன்னை தமிழ் தாயின் ரத்தம் ஓடுதோ அவன் என்னோட வாடா. இதாண்டா இங்க வருவான். வருவான், உடனே வரமாட்டான், மெதுவா மெதுவா தான் வருவான். ரொம்ப நாளா இருந்துட்டோம். சில பேருக்கு என்ன, இப்ப எங்க ஐயா துறைமுருகனுக்கு என்ன பிரச்சனை தெரியுது. சரி, இனிமே அங்க எங்கதான் போறது இருந்துட்டான். எங்க ஐயா அன்பழகன்ட்ட போய் என்ன இந்த பையன் அப்படி அவன் பேசுறதுல என்ன தப்பு இருக்கு? எங்க அன்பழகன் தெரியுமில்ல, இனமான பேராசிரியர், அவன் சரியாதான் பேசுறான். என்ன பண்றது, தொடர்ச்சியா உள்ள போடுறது. சரி என்ன பண்றது போடுறாப்ல. நீங்க என்ன சொல்லு, என்ன பண்றது, இருந்து தொலைச்சிட்டோம். 90 வயசுல எம்எல்ஏ சீட் எவன் கொடுப்பான்? கருணாநிதி தான் கொடுப்பான். அப்ப இருந்து தொலைக்க வேண்டியதானே. அப்படிதான்டா என் சொந்தக்காரன் பூரா அங்க இருக்கான், வேற வழி இல்லாம இருக்கான். 8 விழுக்காடு 8.5டா 16 பாதி டேரா காலியாரும்டா. உன் டேரா அதோட முடிஞ்சு கதை முடிஞ்சு.